ஆக்சுவலி இந்த கோல்டு மெடல் தாண்டி என்னோட 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அதோட ஜேர்னி முடிஞ்சிடும். பட் நீங்கள் தொடர்ந்து 10 வருஷம் இந்த சக்ஸஸ் காரணம் என்ன? சக்ஸஸ் காரணம் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே ஃப்ளோர் கேங் டீம் வந்திருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபெட்ஸ் ஸ்டடி. நான் உங்கள் நண்பன் அபிஷேக். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நம்ம சேனலில் வரல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்கான இன்டர்வியூ நம்ம ஈஸ்வரனா கூட, மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்ட் அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2025 மிஸ்டர் இந்தியா. ஸோ இயர் ஸ்டார்டிங்கில் அண்ணா கோல்டு பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த கோல்டு மெடல் தாண்டி என்னோட 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2015 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 10 வருஷம் பாடி பில்டிங் லிஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆச்சு. 2015 வந்து ஸ்டார்ட் அப்பே வந்து மிஸ்டர் சென்னையில் ஆரம்பிச்சு மஸ்லிமினியா ஓவரால் பண்ணி அப்படியே நேஷனல்ஸ், ஏஷியா, வேர்ல்டு, யூனிவர்ஸ். இப்போ வந்து 25 ஸ்டார்ட்டில் எனக்கு ஒரு இந்த ஸ்டார்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்தியா பண்ணேன். அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கோல் கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட், இன்கம் டேக்ஸில் அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் மெடல். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ இந்த இயர் இன்னும் கிரேட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு ஸோ மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இது ஒன்று இருக்குது. ஓகேண்ணா. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அதோட ஜேர்னி முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 2-3 காம்படிஷன் இல்லை ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு அப்படியே காணாமல் போயிடுவாங்க. பட் நீங்கள் தொடர்ந்து 10 வருஷம் இந்த சக்ஸஸ் காரணம் என்ன? சக்ஸஸ் காரணம் வந்து இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் பண்ணணும், ஸ்டேட் போனால் நேஷனல் லெவலில் பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கோல் இருந்தது. நிறைய பேருக்கு அது கோல் கிடையாது. சும்மா பண்ணுவாங்க, பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது, அப்புறம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம், கொஞ்சம் இந்த டைம் நம்ம டயட் எடுப்போம், ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அதை பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அது ஒன்று தான். சரி, அவங்க டயட் எடுத்துகிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா திரும்ப கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்குது. இவங்க டோட்டலாகவே ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. ஓகே, அது டோட்டல் ட்ராப் பண்ணும்போது திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க பாடி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. அப்போ இன்னும் நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியாக அந்த ஒரு டச் இல்லாமல் விட்டுறாங்க. அதனால் மட்டும்தான் வந்து அவங்களால வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்துருக்கேன். லைக் 2-3 இயர்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தே வில் கெட் கைனோ, ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஆக்னி இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் உங்களை பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை. கைனோ வந்து இது வரைக்கும் உங்கள் ஃபிசிக்கில் நான் பார்த்தது கிடையாது. அண்ட் ஹேர் ஃபாலோ லைன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா கிளியராக வச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறீங்க? அதான் சொல்லணும், நான் வந்து ஒரு கான்டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து நான் திரும்ப வந்து ஒரு ஃபியூ டேஸ் சீட் பண்ணாலுமே, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஆசைப்பட்டாலுமே எகைன் ஒரு 1 மந்த் பேக்கில் வந்து டயட்டுக்கு வந்துடுவேன். டயட்டுக்கு மீன் அஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மல்டிகிரெயின்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து சுகர் எடுத்துக்கவே மாட்டேன். என்னைக்கு நம்ம சுகர் எடுக்கிறோமோ அது பாடிக்கு வந்து ஒரு பியூரான சப்ஸ்டன்ஸே கிடையாது. டாக்ஸிக் இம்ப்ரூவ் பண்ணும் ஆயில் எல்லாமே. சுகர் உள்ளே போனாலும் நமக்கு வந்து மெட்டபாலிசம் வீக் ஆயிரும். ஸோ மெட்டபாலிசம் பீக்கில் வச்சுக்கணும் நம்ம பிளான் பண்ணாலே வந்து நம்ம மெட்டபாலிசம் வந்துட்டாலே எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் டைஜஸ்டிங் இருக்கோ மெட்டபாலிசம் பீக்கில் இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் வந்து ரொட்டீனில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணுறதும். ஸோ என்னோட பேக் டு ஃபார்ம் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். என்னோட லைஃப் ஸ்டைலில் வந்து இது ஒரு பார்ட்டாக வச்சுருக்கேன். இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதும், ஜிம் போகிறதும், இது டிசிப்ளினாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிசிப்ளின் இல்லாதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது, ஹேர் ஃபால் வருது, அன்வான்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. பேசிக்காக ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணும். டாக்ஸிக்கான ஃபுட் சாப்பிட்டா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ சிம்பிள். நாங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சைக்கிள் இருப்பாங்க, பட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆமாம், சைக்கிள் இருக்கும்போது. ஸோ அதில் தான் வந்து அந்த இம்பேலன்ஸ். ஸோ வாட் எவர் நீங்கள் வந்து பீக்கில் இருந்தாலும் சரி, பீக்கில் இல்லாமல் இருந்தாலும் சரி, காம்படிஷன் இல்லாமல் சரி, இல்லாட்டாலும் சரி, உங்கள் டயட்டு, உங்களோட ட்ரைனிங் வந்து டிசிப்ளினாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் லைக் 1 மாதத்துக்கு அப்புறம் மட்டும் டயட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ டயட் வந்துட்டேன், அப்பப்போ கிராமினஸ் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுக்க என்ன ஆகும்னா பாடி சாப்பிடுவோம், அது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஐயோ அதையும் பார்த்து பயம் வந்துடும், ஐயோ வேணாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ஃபார்ம் வந்துடும். ஸோ நம்ம பின்னாடி ரிவர்ஸ் வரணும். நம்ம அப்படியே ஜங்க் ஃபுட் எடுத்தால் ஜங்க் ஃபுட்லேயே போயிடக்கூடாது. ஸோ நிறைய பண்ணுற மிஸ்டேக் அது ஒன்று தான். ஸோ என்னோட டிசிப்ளினால தான் நான் 10 இயர்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. என்னோட டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல்னால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ போடும்போதோ ஒரு வீடியோ போடும்போதோ ஸோ நான் பார்க்கும்போது இப்போ சொன்னீங்க 10 இயர்ஸாக பண்ணுறேன்ட்டு. ஸோ எப்படி முடியுது? லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீனால 10 வருஷம் கன்சிஸ்டன்டாக எப்படி நான் பண்ண முடியும்? 10 வருஷம் கன்சிஸ்டன்ஸாக தாண்டினா இதில் வந்து 3 விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டன்ஸாக நம்ம ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். 3வது விஷயம் வந்து ஃபினான்ஷியலாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கும் நம்ம வந்து தீனி போட்டாகணும், மெயினாக சாப்பிட்டாகணும். அது ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. இது எல்லாத்துக்கும் மெயின் வந்து மணி. ஓகே, மெயின் கேம்களை தாண்டி மணியில் இருக்குது மெயினாக மோஸ்ட் எக்ஸ்பென்ஸான கேம். ஸோ இதில் பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா நம்மளோட ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்து பிடியும் எடுத்து நம்மளோட கமிட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்பென்ஸை வந்து எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்னு இருக்குது. எது நமக்கு இப்போ நீடு என்ன? நமக்கு வந்து லக்ஸுரியாக நீ இருக்கணுமா, இல்லை உடம்பு நீ லக்ஸுரியாக வச்சுக்கணுமா? நம்ம உடம்பு தான் நமக்கு இப்போ வந்து லக்ஸுரி.
சிம்பிள் நான் இப்போ நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்குலாம் எப்படா இது முடிக்கணும் அப்படி தான் ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் நீங்கள் அந்த டிசிப்ளின் சொன்னீங்களா, ஸோ அந்த டிசிப்ளின் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? டிசிப்ளின் கொண்டு போகிறோம்னா நம்மளோட ஹைட்ஸ் நம்ம தக்க வச்சுக்கிறதுல இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நீ சாம்பியன் ஆகிறீங்க அப்படின்னா அந்த சாம்பியனை தக்க வச்சுக்கணும் இருக்கும்போதே இப்போ நமக்கு நம்மளே காம்படிட்டராக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு ஸ்பீடு இருக்கும். நம்ம அதை விட்டுறக்கூடாது, அந்த வேகத்தில் அப்படி போகணும் அப்படின்னு நம்மளே ஒரு காம்படிட்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு இதை கன்சிஸ்டன்ஸாக பண்ண முடியும். நீங்கள் டெய்லி இவரை பீட் பண்ணணும், அவரை பீட் பண்ணணும், இப்படியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காம்படிஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ணாமல் வந்துடுவீங்களா? இது வேலிட் பாயிண்ட். ஸோ அப்போது நம்ம சாம்பியன் நாளைக்கு என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக வரணும். ஏன்னா நம்ம சாம்பியன் ஆகிட்டோம்னா நம்மளை பீட் பண்ண தான் ஒருத்தன் வருவாங்க அங்கே. அப்போ நம்ம தான் பீட் பண்ண போகணும். அப்போ அதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், மணி சொன்னீங்க. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான கேம் பாடி பில்டிங். ஏன்னா எனக்கு இப்போ தெரியுது எவ்வளோ செலவாகுதுன்ட்டு. ஸோ அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? லைக் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஓகே யூ ஆர் காட் அ ஜாப், பிராண்ட்ஸ் இருக்குது, அதை மணியை பேலன்ஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு நீடு இருக்குது, நம்ம கமிட்மெண்ட் வருதுன்னா நம்ம சோர்ஸ் ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் இப்போ இந்த காம்படிஷன் முடிஞ்சு 6 months நீங்கள் சொல்கிறீங்களா கேப் இருக்குது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அந்த கேப்பில் என்ன பண்ணுவேன்னா நான் பல்கிங்கு இந்த சாப்பிட்றது அதெல்லாம் பண்ண மாட்டேன். இருக்கிற பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டு ஹை நியூட்ரிஷன்ஸு ப்ராப்பர் க்ளீன் டயட் எடுத்துக்கிட்டு அதை தாண்டி வரக்கூடிய எல்லா மணி சேவிங்ஸ் கொண்டு போயிருவேன். ஓகே, அப்போ என் ஸ்பான்சர்ஸாக இருக்கலாம், இன்றைக்கி என் கூட ட்ராவல் பண்ணுற ப்ரோ ஆர்கானிக் ஒரு பிக்கஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க லாஸ்ட்டு 4 yearsஸாக. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பேக் பண்ணாக இருந்தது. அப்புறம் சம் பிராண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நியூட்ரிஷன் பிராண்டாக என்னை ஒரு நியூட்ரிஷன் சப்போர்ட்ஸாக இருந்து என்னோடய ட்ராவலுக்கு டிக்கெட்டாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு பார்ட்டாக சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு கரியருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நான் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணேன். என்னோட கன்சிஸ்டன்சி என்னை நான் கரெக்டாக வச்சுக்கிட்டது, அந்த பாடியை மெயின்டைன் பண்ணது. இதனால தான் இவங்களாம் வந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, பிடி எடுக்கணும், எல்லாம் பண்ணி சேவிங்ஸ் பண்ணணும் முதல்ல. ஓகே, அப்புறம் இந்த ப்ரோ ஆர்கானிக் எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக லாஸ்ட் போய்ஸை ட்ராவல் பண்ணிட்டாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கலாம், மணி கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு பிராண்ட் அத்லெட்டாக ஒருத்தங்க இருந்து பண்ணுறாங்க. ஒரு ட்ரீம், ஒரு பிராண்டுக்கு நம்ம ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும். எல்லா அத்லெட்ஸ்க்கு ஒரு ட்ரீம் அது. அவன் நிறைய பேர் ஒரு வருஷம் மேலே ஒர்க் பண்ணுறாங்க, தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி அப்படின்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி அதில் இல்லை, ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக இல்லை, இன்வால்மெண்ட் இல்லை. நான் அப்படி கிடையாது. நான் பிராண்டுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் 6 months பார்த்தீங்கன்னா என் பிராண்டில் ப்ராடக்ட் இல்லை, அப்டேட் வெர்ஷன் போயிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நியூவாக அப்டேட் பண்ணணும், கஸ்டமர் ஃபீட்பேக்கை வச்சு நம்ம என்ன பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டாங்க. டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 6 months வேலை இல்லை, ஆனால் அவங்க எனக்கு செஞ்சாங்க. புரியுது. ஏன் செஞ்சாங்கன்னா இந்த அத்லெட் டிசிப்ளினாக இருக்கார், கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறாரு, ப்ரீவியஸ் ஒர்க்கை பார்த்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு, இவரோட கெரியருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், என்றைக்காக இருந்தாலும் இவரோட ஒர்க் தேவைப்படும் அப்படின்னு நம்ம மேலே இந்த கெரியரை சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தால் போதும், ஒரு பிராண்டுக்கு ஒரு அத்லெட்டாக இருக்கலாம், இந்த பிராண்ட் எனக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க, யாருமே ஸ்பான்சர் பண்ண அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அத்லெட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க 10 to 15K ஒரு 2-3 காம்படிஷன் பண்ணுவான், அதுக்குள்ளே ஒரு பிராண்டுக்கு அத்லெட் ஆகிடணும், ஒரு பிராண்டுக்கு சப்போர்ட் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வருது இல்லை. ஸோ அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? பிராண்டுக்கு அத்லெட் ஆகணுங்கிறத தாண்டி ஒரு சிக்னேச்சராக மாறணும். சிக்னேச்சருங்கிறது அத்லெட்டிக்ஸ் வித்தியாசம் இருக்குது. சிக்னேச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபிசிக்கை தாண்டி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கணும். இந்த குண்டு செட்லேயே குதிரை ஓட்டாமல் அப்பப்போ நல்ல உங்களோட ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து பீப்புளை இன்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபீல்டை தக்க வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த பிராண்டுக்கு சிக்னேச்சர் ஆக முடியும். ஏன்னா அந்த பிராண்டுக்கு அவங்க நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் தரோம், அது ஒன்று இருக்குது. ஆமாம், என்ன ரிட்டர்ன் தரோம்? நம்மளோட ஃபிசிக்கட்டாக மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட ஆக்டிவாக இருக்கணும், சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும். அந்த பிராண்டுக்கு என்ன தேவை? ஒரு போட்டின் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போட்டிக்கு நம்ம பாடி நல்லா இருக்கணும். நான் கொலன்னு தொந்தி தொப்பையுமே பேக்ஸ்லாம் மறைஞ்சிட்டு இதை நான் சாப்பிட்டு தான் இது கொலன்னு இருக்குன்னு சொல்லக்கூடாது. புரியுது. ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ப்ரோட்டீனா என்ன மசில் அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இவ்வளோ நம்ம கரெக்டாக பண்ணதுனால தான் நம்ம கூட ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே நம்ம ப்ரோ ஆர்கானிக் டீம் வந்திருக்காங்க. அது வேற நம்ம எம்டி எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் அதை செலிப்ரேட் பண்ணுறது. ஓகே, அவர் பண்ண மாதிரி ஒரு எக்ஸைட்டடாக ஒரு ஃபீல் எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கு. வாட்ச் நைஸ். சரி, ஆக்சுவலி இதில் ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா லாஸ்ட் ஒரு 1 week நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ரெகுலர் யூஸ் ஒரு வாட்ச் கட்டணும், சரி பார்க்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்தது.
ஆனால் எப்படி டெலிபதி மூலியமாக உங்களுக்கு ரீச் ஆச்சான்னு தெரியல. எனக்கு வாட்ச் ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, நம்ம இப்போ வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து சக்ஸஸ் வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி டைனி அரேஞ்ச் பண்ணி தாறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி இருக்கும். அண்ட் அது மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் திஸ் இஷ்யூ ப்ரோ. ஆக்சுவலி வந்து ஒரு என்ன பிளான்னா, இப்போ வந்து லாஸ்ட் நம்ம ப்ரோட்டீன் லான்ச் பண்ணோம். அதில் வந்து நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது ஒரு மேசிவாக போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு அப்கமிங் ப்ராடக்ட் நம்ம இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் ஸோ எல்லாமே டீம் வந்து அதுதான் சர்ப்ரைஸ் இருக்கு. கண்டிப்பா அதுதான் எல்லா டீம் ஆக்கிபாட் இருக்காங்க. நம்ம பாஸ் லான்ச் இருக்கு அவருடைய. ஆமா இன்னும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட் வருது. டீம் ஃபுல்லா எல்லாமே ஆக்குபைடா இருக்காங்க. எம்டியும் சேம் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்காரு. ஓகே. சோ எம்டி பர்சனலாவும் தேங்க்ஸ் பண்ண சொன்னாரு. சோ அந்த ரீசனால தான் சரி இந்த வருஷம் கிஃப்ட். ஆனா நம்ம எப்பவும் செலிப்ரேட் பண்ற மாதிரி உங்க சக்சஸை சேம் ஹோட்டல்ல நம்ம நல்ல கிராண்டா நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அதை சேர்த்து உங்களோட இது மட்டும் நீங்க பெண்டிங் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து என்ன ப்ராடக்ட்னு சொல்றீங்களா? அதாவது சர்ப்ரைஸ் ப்ரோ ஆர்கானிக்கோட ப்ராடக்ட்னாவே சர்ப்ரைஸ் தான். ஸோ அது ஏன்னா நான் இப்போ வந்து பெரிய லெவலில் ஒரு அப்டேட்னு வந்துட்டாலே அது வந்து சர்ப்ரைஸாக பண்ணுறது தான் ப்ரோ ஆர்கானிக்கோட சீக்ரெட். அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ப்ரோ ஆர்கானிக்குக்கும் ப்ரோ ஆர்கானிக் டீமுக்கும் எங்களோட பாஸ்க்கும் நான் பிக் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட கெரியர்லேயே வந்து என்னோட சக்ஸஸை வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிராண்டாக ஒரு ஸ்டார் அவுட்டில் புக் பண்ணி செலிப்ரேட் பண்ணி எனக்கு உண்மையிலே அன்றைக்கி நான் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் லாங் ஜேர்னியில் ஒரு எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ரீசனாக எனக்கு ட்ராவல் நான் 4th இயர் யூனிவர்ஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு அதை வந்து இதெல்லாம் பத்தாது ஈஸ்வர் இன்னைக்கு பெருசாக பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு அத்லெட்டுக்கு வந்து என்ன மெயின் திங்க் என்ன தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். சப்போர்ட் தாண்டி என்கரேஜ் பண்ணுறது தான். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க். ஒரு கையில் உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை என்கரேஜ் பண்ணி உனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது. நெக்ஸ்ட் டைம் அப்போ தான் இன்னும் ஓகே இன்னும் பூஸ்டாக ஓடுறது. நமக்கு இதெல்லாம் திங்க் பண்ணும்போது தான் நம்ம என்ன ஒரு டவுன்ஃபால் ஆனாலும் நம்மளை ஓட வைக்கும். இதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்ல வேண்டிய விஷயம். அதில் ப்ரோ ஆர்கானிக் டீமும் சரி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் சரி எனக்கு கொடுத்த இன்வால்வ்மெண்ட்டும் பாஸ் வந்து என்னை பற்றி யோசிச்சதும் எவ்வளோ பிராண்ட் ஓனர்ஸ் வந்து ஒரு அத்லெட்டை பற்றி திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் பாஸ் வந்து திங்க் பண்ணியிருக்காரு. அவங்க ட்ரீமில் நானும் இருந்திருக்கோம், அவங்க டீமில் நானும் ஒரு ட்ரீமில் இருந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ லக்கி. இன்னும் லாங் இயர்ஸ் நான் வந்து சொல்லுவேன். இன்னும் லாங் இயர்ஸ் நாங்கள் இன்னும் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய சக்ஸஸ் என்ஜாய் பண்ண போகிறோம். விக்டரிஸ் என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னும் பேன் இந்தியா லெவலில் எங்களோட க்ரோத் இருக்க போகுது. அது எல்லாத்துக்கும் நாங்கள் டீமாக இருந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் டீம். சக்ஸஸை எவ்ரி டைம் நம்ம செலிப்ரேட் பெருசாக பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணணும். நம்ம பண்ண தான் நமக்குள்ளே ஒரு பூஸ்டப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோட செலிப்ரேஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் லான்ச்சிங்கில் பக்காவாக நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஹோப் இருக்குது. அதை தாண்டி 6 மந்த்தை நம்ம ஒர்க் பண்ணி ஒரு படம் லான்ச் பண்ணி அதோட சக்ஸஸோட செலிப்ரேஷன் சேர்த்து அதில் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஆல் ஓவர் கிராண்ட் செலிப்ரேஷன் இருக்குது. இது மாசுவாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோங்கிறது தெரியுது. ஸோ நாங்கள் இப்போ ஈகலி வெயிட் பண்ணுறோம்.